கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து கல்வாரி அன்பினால் எளிய புனித வழி நல்வாழ்த்துக்கள் யாவருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் சிலுவையில் அறியப்படும் போது முதலாவதாக பேசிய ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். அவருடைய பாடுகளை குறித்து தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக, நம்மளுடைய மீறுதலுக்காக சிலுவையில் அறையப்படும் போது அவர் இவர்களை செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அந்த இவர்கள் யார்? அநேகர் அவரை அந்த இடத்தில் பரிகாசம் பண்ணினார்கள். அவர் சரீரம் முழுவதும் சாட்டையினாலும் கோலினாலும் அடித்து காயப்படுத்தினார்கள். தலையின் மேல் முள்முடியினால் காயப்படுத்தினார்கள். வார்த்தையினால் இருதயத்தை நொறுக்கினார்கள். ஆணிகளால் கரங்களிலும் கால்களிலும் அடித்து துன்பப்படுத்தினார்கள். அவருடைய வஸ்திரங்களை உருவி அவரை நிர்வாணப்படுத்தி அவர் முகத்திலே காதை துப்பினார்கள். அநேகராய் இருந்ததனால் இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அவர்களுடைய இருதயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து அவர்கள் செய்கிறது தேவனுடைய பிதாவினுடைய பிள்ளை என்று தெரிந்திருந்தால் யாரும் அப்படி ஒரு காரியத்தை செய்திருக்க மாட்டார்கள். நாம் ஒருவர் நமக்குள் கோபம் வரும்போது நாம் ஒரு சின்ன விஷயத்துக்கே மன்னியாத நாம் கோபப்படுகிறோம். ஆனாலும் தேவனை அந்த சிலுவையில் அதிகமான துன்பப்படுத்தி, வேதனைப்படுத்தி, பரியாசம் பண்ணி, அவருடைய வஸ்திரங்களை உருவி, அவர் சாட்டையினால் அடித்து, முள்முடியினால் தலையை நொறுக்கி, வார்த்தையினால் இருதயத்தை நொறுக்கி, இவ்வளோ வேதனைப்படுத்தியும் அந்த படுத்தினவர்களை பிதாவின் இடத்தில், பிதாவே இவர்களை மன்னியும் என்று அந்த நேரத்தில் ஒரு ஜெபத்தை ஏறெடுத்ததை நம்ம பார்க்கிறோம். மன்னிப்பு என்பது தேவனுடைய சுபாவம். மன்னிப்பு அது அன்பின் அடையாளமாய் நாம் எடுத்துக்கொள்ளலாம். மன்னிப்பு என்று சொல்வது தேவனிடத்தில் வருகிறது. தேவனிடத்தில் வருகிற ஒரு சுபாவம். மன்னிப்பினால் ஒரு மனிதனுக்கு ஒரு ரட்சிப்பு, ஒரு விடுதலை கிடைக்கும். இந்த பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷனுக்கு அதிகாரம் உண்டு. இருந்தாலும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுகளை ஏற்றுக்கொண்டு தொங்கின பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்தில் இவர்களுக்கு மன்னியும் என்று கேட்டுக்கொண்டார். இவர் அவர்களை மன்னித்து விட்டார். இருதயத்தில் இவர் அவர்களை மன்னித்து விட்டார். இருந்தாலும் இவர் அவர்களை மன்னித்து விட்டார். இருந்தாலும் பிதாவே இவர்களை மன்னியும் என்று பிதாவின் இடத்தில் அந்த நேரத்தில் ஒரு ஜெபத்தை ஆண்டவரை வைத்ததை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஏன் அவர் பிதாவின் இடத்தில்
இவர்களை மன்னியும் என்று அந்த நேரத்தில் பாடுகளை சுமந்து கேட்டார் என்று சொல்லுவோமானால், நம்மளுடைய பாவங்களை சுமந்து, நம்மளுடைய அக்கிரமங்களை சுமந்து, நம்மளுடைய மீறுதல்களை சுமந்து, நம்மளுடைய விடுதலைக்காகவும், நம்மளுடைய ரட்சிப்புக்காகவும், நம்மளுடைய பாவ மன்னிப்புக்காகவும் அவர் சிலுவையிலே தொங்கும் பொழுது பாவமாய் நம்மளுடைய பாவங்களை சுமந்து தொங்கியபடியால் அவர் பிதாவினிடத்தில் இவர்களை மன்னியும் என்று அந்த நேரத்தில் ஜெபத்தை ஏறெடுத்ததை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு கடவுளை நாம் பார்ப்போமானால் இல்லை, மனிதர்களை பார்ப்போமானால் இல்லை. நாம் தேவன் அப்படிப்பட்ட ஒரு தேவனா இருக்கிறார். மன்னிப்பு என்றால் தேவனிடத்தில் இருந்து வருகிற ஒரு அளவற்ற அன்பாகவும் கிருபை. அவருடைய மன்னிப்பு என்று நமக்கு ஒன்று வந்துவிட்டாலுமே நம்மை கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவருடைய மன்னிப்புக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. அவைகள் இரக்கம், சமாதானம், ஆசீர்வாதம், இவைகள் எல்லாவற்றையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவதாக சங்கீதம் 103:3 வாசிக்க கேட்போம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. அவர் நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக சிலுவையிலே அறையப்பட்டார். நம்மளுடைய அக்கிரமங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறதுக்காகவே சிலுவையில் நம் பாடுகளை சகித்து கொண்டார். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கிறார் என்று சங்கீதம் 103:3 வாசிக்கிறோம். அதே சங்கீதம் 103:12 வாசிக்க கேட்போம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை விட்டு விலகிவிட்டார். நம்ம செய்கிற பாவத்தை அவ்வளவு தூரமாய் அவர் மன்னித்து நம்மளை விடுதலையாக்கி நம்மை விட்டு விலகி விட்டார்னு அதே சங்கீதத்தை நம்ம வாசிக்கிறோம். நாம் இந்த மன்னிப்பை குறித்து தான் தியானிக்கிறோம். மன்னிப்புன்றது இந்த உலகத்தில் தேவனிடத்தில் வந்த ஒரு மிகப்பெரிய நமக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு அன்பாய் இருக்கிறது. மன்னிப்பு என்பது ஒரு அன்பின் அடையாளம். அன்பு இருந்தால் மட்டுமே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது, தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கும் போது, தேவனுடைய வல்லமையை பெற்றிருக்கும் போது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, தேவனுடைய சத்தியத்தை அறிந்து நாம் தேவனோடு சஞ்சரிக்கும் போது, நாம் தேவனோடு இருந்து நம்ம தேவனுடைய செயலை செய்யும் போது, மன்னிப்பு என்பது அது ஒரு அன்பின் அடையாளமாக நாம் பார்க்கிறோம். அன்பு இருந்தால் மட்டுமே நாம் ஒருவரை மன்னிக்க முடியும். அந்த அன்பின் சாயலாக நாம் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். அடுத்தபடியாக மீகா 7:18-19 வாசிக்க கேட்போம். ஏழாம் அதிகாரம் 18-19 வாசிக்க. தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதல்களை மன்னிக்கிற தேவருக்கு ஒப்பான தேவன் யார்? இந்த உலகத்தில் பாவங்களை மன்னிக்கிற ஒரு தேவன்
இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்தை தவிர வேற யாருமே இல்லை. எத்தனையோ கடவுள்கிட்ட போனா மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு கடவுளை தேடி போகிறார்கள். ஆனாலும் பரலோகத்தில் இருக்கிற தேவனால் மட்டுமே ஒரு பாவ மன்னிப்பை கொடுக்க முடியும்ன்றது நம்ம இதுல தியானிக்கிறோம். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து நம்மளுடைய மீறுதலை மன்னிக்கிற தேவருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் நம்மளை மன்னிக்கிறதே நம்ம மேல கிருபை வைக்கிறதுக்காக தான், நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக தான், நம்மளை விடுதலை ஆக்கிறதுக்காக தான், நம்மளை பரலோகத்தில் எல்லாரும் நாம் வர வேண்டும் என்பதற்காக தான் அவர் நம்மளை மன்னித்து கிருபை செய்கிறார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்மளுடைய அக்கிரமங்களை அடக்கி நம்மளுடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விட்டார். நாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நம் பாவங்களை விட்டு விலக்கி விட்டார்னு வாசிக்கிறோம் சங்கீதத்துல. அதே மீகால நம்மளுடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுவார்னு இதுல எழுதியிருக்கிறது. போட்டு விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. நமக்காக சிலுவையில் பாடுகளை சுமந்து நம்முடைய ரட்சிப்புக்காக ஆசீர்வாதத்துக்காக சிலுவையில் பாடுகளை சுமந்து ஜீவனை சிலுவையிலே விட்டார். ஹல்லேலூயா. அடுத்ததாக எபேசியர் 4:32 வாசிப்போம். எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மனவுருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் தேவன் நமக்காக, அவர் சிலுவையில் அறையப்பட்டவர்களுக்காக தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு நம்மை மன்னித்து நம்மளை ஆசீர்வதித்து நமக்கு கிருபை செய்து நம்மை ரட்சித்து நம்மளை விடுதலையாக்கி பரலோகம் நம்ம வர வேண்டும், அவர்களை தாக்கினவர்களும் பரலோகம் வர வேண்டும் என்று இவ்வளவு நேரம் நம்ம பேசிக் கொண்டிருந்தோம். இனிமேல் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்க்க போற வசனங்கள், நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகளை சகித்தார், மீறுதல்களை சகித்தார். அவர் நமக்காக காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார். வார்த்தையினால் அவருடைய இருதயத்தை நொறுக்கப்பட்டார்கள். வஸ்திரங்களை உருவி அவரை அவமானப்படுத்தினார்கள், அவரை வேதனைப்படுத்தினார்கள், துக்கப்படுத்தினார்கள். எல்லாவற்றையும் அவர் சகித்து கொண்டு நமக்காக சிலுவையில் அவர் பிதாவின் இடத்தில் அவருக்காக ஜெபத்தை எடுத்தார். நாம் என்ன செய்ய வேண்டும்? எபேசியர்ல ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்ப அவர் நமக்கு என்ன சொல்லி வச்சுட்டு போயிருக்காருன்னா, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் உங்களது மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று இயேசு கிறிஸ்து, தேவனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அடுத்ததாக மத்தேயு 6:14-15 வாசிப்போம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். அப்ப இத நம்ம பின்பற்றும் போது இதனால நமக்கு என்ன லாபம்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய இயேசு கிறிஸ்துவை போல நாமும் மன்னித்தோமானால் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருப்போம். தேவனுடைய கிருபை, அளவற்ற கிருபை பெற்றவராய் இருப்போம்.
தேவ சமாதானத்தை கொண்டவர்களாய் நாம் இருப்போம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவராய் நாம் இருப்போம். அப்ப அந்த ஒருவருக்கொருவர் நாம் மன்னிக்கும் பொழுது நமக்கு தேவனுடைய சுபாவங்கள் எல்லாம் நம்மிடத்தில் வருகிறது. தேவன் எப்படி இந்த உலகத்தில் எல்லார் மேல அன்பு வைத்து ஆசீர்வதித்து எப்படி ஒவ்வொருத்தரையும் விடுதலையாக்கி ஒவ்வொருவரும் பரலோகம் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ, அந்த மாரி நம்ம மன்னிக்கும் போது நம்மளுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக நாம் இருப்போம். ஹல்லேலூயா. அதனால் நாம் யாவரும் இயேசு கிறிஸ்துவை போல இதை எல்லாவற்றையும் ஆராய்ந்து தேவ வசனத்தை பின்பற்றி சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நாமும் இயேசு கிறிஸ்துவை போல இந்த நல்ல நாளில் நமக்குள்ளும் அந்த தயவு இரக்கம் எல்லாவற்றையும் தேவன் கொடுக்குமாறு, நம்மளையும் தேவன் ரட்சிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவன் இந்த வார்த்தையை கொடுத்ததுக்காக கோடான கோடி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சொல்றேன்.